அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மிதுனம் ராசிக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த பதிவுல பொது பலனாக பார்க்கலாம். இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க மாறும் வாழ்க்கை என்றே சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில சில போராட்டங்கள், வேலை விஷயமாக சில இடமாற்ற சிந்தனைகள் அல்லது இடம் மாறி அதுல சில தவிப்புகள், பிரச்சனைகள் இதெல்லாம் உங்களுக்கு வேலை விஷயமா குறைய போகுது. எதை வச்சு சொல்றேன்னாக்க, முக்கியமா அந்த சனி வக்ர நிவர்த்தி ஆயிடுறாரு. கடுமையான ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன் குறையுது, இடமாற்ற சிந்தனைகள் குறையுது. அதே போல பண நஷ்டம், குடுக்கல் வாங்கல்ல பண நஷ்டம் அல்லது கொடுத்த பணத்தை வாங்க முடியாம கடந்த காலமா இருக்கிறீங்க அப்படின்னாக்க, கடந்த ஒரு 4-5 மாசமா எக்ஸ்ட்ராடினரியான ஒர்க் பண்ணியும் அதுக்கான பெனிஃபிட்ஸ் இல்லாம கஷ்டப்பட்டு இருப்பீங்க. அப்போ இந்த சனி வக்ர நிவர்த்தி ஆனதுனால இந்த தொல்லைகள், இந்த பிரச்சனைகள்லாம், வேலை விஷயமா இருக்கக்கூடிய இழுபறிகள்லாம் நீங்கும். தந்தையின் உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும், பண நஷ்டம் குறையும், கொடுத்த பணத்தை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும், கேட்ட இடத்துல இருந்து பணம் கைக்கு வரும், முயற்சிகளில் வெற்றி ஏற்படும், முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கும், ஏமாற்றங்கள் தீரும். குறிப்பா குடும்ப வாழ்க்கையில கூட கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள், சச்சரிவுகள்லாம் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு. மாறும் வாழ்க்கை என்றே சொல்லலாம். இந்த மாசத்தை பொறுத்தவரை 6 குடிவன் 2ஆம் இடத்துல இருக்கிறாரே, செவ்வாய் 2ஆம் இடத்துல நீசம். ஆனாலும் சுக்கிரன் 8ல இருந்து பாக்குறாரு. மேலும் பாத்தீங்கன்னாக்க பூசம் நட்சத்திரத்துலதான் செவ்வாய் இருக்கிறாரு. அப்போ இது முழுமையா நீசன் எடுத்துக்க முடியாது, நீச பங்கன்னு எடுத்துக்கலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு சொத்துக்கள், வீடு, நிலம் இவற்றின் தொடர்பான நல்ல ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குறிப்பா அது வாங்குறதுக்கான வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படும், சுப விரயங்கள் ஏற்படும். வீடு அல்லது நிலம், சொத்து இது மாதிரி வாங்குறதுக்கான முயற்சிகள் செய்யறீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஏன்னா குருவும் ஒரு பக்கம் 12ல இருந்து வக்ரமா இருக்கிறாரு. இந்த குரு வக்ரம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதன் அடிப்படையில சுப விரயமாகும், நஷ்டங்கள் தவிர்க்கப்படும். குறிப்பா பாத்தீங்கன்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் லக்னாதிபதி, ராசியாதிபதியாக வரக்கூடிய புதன் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு, வக்ரம் பெற்று இருப்பாரு, சூரியனோட இருக்கு. சூரியன் புதன் சேர்க்கை 6ஆம் இடத்துல இருக்கும் போது வழக்குகள் இருக்கீங்க, சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருக்குன்னா அந்த வழக்குகளில் வெற்றி உண்டு. இல்ல பஞ்சாயத்து பண்றீங்க, பைசல் பண்ணணும், சகோதர வழி உறவுகள் சரியில்லை, பிரச்சனையோடு இருக்குன்னா இந்த காலகட்டத்துல இந்த சகோதர வழி உறவுகள் சரியாகும், பிரச்சனை இல்லாம இருக்கும். அவங்க ஏதோ ஒரு வகையில உடன்படுவாங்க உங்களுடைய பேச்சுக்கு. அதே போல டிவோர்ஸ் கேஸ்ல இருக்கீங்க, திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாக்க இந்த நேரத்துல ஒரு முடிவு ஏற்படும். உங்க சுய ஜாதகத்தின் அடிப்படையில் அந்த முடிவு இருக்கும். சப்போஸ் வழக்குகள் இருக்கீங்கன்னா அந்த வழக்குகளில் வெற்றி ஏற்படும். உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்துவார். ஆனா அதே 6ஆம் இடத்துல புதன் உட்கார்ந்து வக்ரமா இருக்கிறது கடைசியா முடிகிற வரலுமே உங்களுக்கு ஒரு டென்ஷன் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஒரு செயல்ல இறங்குறீங்க, ஒரு வேலை தேடுறீங்க அப்படின்னா கூட வேலை ஈஸியா கிடைக்கும். உங்களுக்கு பிரைவேட் ஜாப் சொல்றேன் நானு. பிரைவேட் ஜாபுக்கு இன்டர்வியூக்கு அட்டன் பண்றீங்க, எனக்கு சரியான வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க, வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆனா கடைசி நிமிஷம் வரல கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு ஆக்சிலேஷன் இருக்கும், பயமும் இருக்கும். அதே போலதான் வழக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு பயம் இருக்கும். ஆனா ஃபைனலா உங்களுக்கு சக்சஸ் உண்டு. நீங்க செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளிலுமே முதல் ஒரு 15 நாள் ஒரு டென்ஷன் இருக்கும். டிசம்பர் 15ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆயிடும் புதன். அதே போல சூரியன் 7ஆம் இடத்துக்கு வந்துடும். சோ அது வரலும் பாத்தீங்கன்னாக்க எல்லா விஷயத்திலும் வெற்றி ஏற்படும், ஆனாலும் கடைசி நிமிஷத்துல தான் ஏற்படும். அதனால முதல் முயற்சியிலே நீங்க செஞ்சுட்டு விட்டுடக்கூடாது, பயந்துகிட்டு தொடர்ந்து முயற்சி செய்யுங்க, சக்சஸ் உண்டு. உங்களுடைய லைஃபோட பேட்டர்ன் நிச்சயமா மாறும். குறிப்பா வேலை விஷயமா மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வருமானம், எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். தேங்கி இருக்கக்கூடிய தொழில தூசி தட்டி வேற மாதிரி நடத்துவீங்க. புதிய ஐடியாக்களை போட்டு ஒரு புத்தாக்கம் பண்ணி நடத்தக்கூடிய வாய்ப்பு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஏற்படும். சில பேருக்கெல்லாம் அது உங்களுக்கு வெற்றியும் கொடுக்கும். அதே போல பாத்தீங்கன்னா இந்த சனி 9ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி ஆனதுனால குறிப்பா சில பேருக்குலாம் தொலைதூர பயணங்கள் கூட சில பேருக்கு அமையும், ஆன்மீக பயணங்கள் அமையும். ஒரு வகையில உங்களுக்கு சனி பாக்கிய அதிபதியாக வராரு இல்லையா, அப்ப அந்த வகையில சில நன்மைகள் ஏற்படும். ஆனா ஒர்க் பண்றது கொஞ்சம் ஒர்க் பண்ற இடத்துல ஹார்ட் ஒர்க் எல்லாம் இருக்கும். இந்த ஒர்க் பண்ற இடத்துல உங்களுக்கு இந்த மேலதிகாரிகளின் தொல்லை ஒரு பக்கம் இருந்தாக்க, சக பணியாளர்களுடைய தொல்லை எல்லாம் இந்த வக்கர காலத்துல இருந்திருக்கும். கடந்த ஜூன் மாசத்துல இருந்து டில் டேட் இடத்துல நவம்பர் மாதம் வரலுமே பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த ஒர்க் பண்ற இடத்துல கூட இருக்கக்கூடிய பணியாளர்கள், குறிப்பா அந்த எதிர்பாலினரால், நான் அது கூட ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், மாத பலன்களை சொல்லியிருக்கிறேன். சோ அந்த எதிர்பாலினரால, குறிப்பா மேலதிகாரி எதிர்பாலினரா இருக்காங்க, அல்லது சக பணியாளர் ஒரு ஆப்போசிட் ஜெண்டரா இருக்காங்க அப்படின்னாக்க அவங்களுடைய நட்போ அல்லது ஃப்ரெண்ட்ஷிப்போ
அல்லது ஏதோ ஒரு வகையில் அஃபையரை கூட சில பேருக்கு ஏற்பட்டிருக்கும். அதுல சில குளறுபடிகள், அதெல்லாம் ஒரு நேம் கெடுறது, நேம் ஷேக் ஆகியிருக்கிறது, அதனால வேலையில சில டிஸ்டர்பன்ஸ், சில மாற்றங்கள், இடமாற்றம், அதெல்லாம் உங்களுக்கு கடந்த காலத்துல ஏற்பட்டிருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனை இந்த மாசத்துல இல்ல. அதுதான் பெரிய பாசிட்டிவான விஷயம். 8ல சுக்கிரன் இருந்து செவ்வாயோட பார்வை இருக்கு. அப்போ இந்த மாதத்துல செவ்வாய் சுக்கிரன் சமசப்தமா பாத்துக்கிறாங்க. அப்போ வேற எக்ஸ்ட்ரா அஃபயர்ஸ் எல்லாம் ஏற்படுமா, எதிர்ப்பாளினருடைய அஃபயர்ஸ் எல்லாம் ஏற்படுமா அப்படின்னாக்க, அதாவது 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனை பொறுத்தவரையிலும் பணவரவு கொடுப்பாரு. அதே சமயத்துல புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்துவார். அது சுப கடனாக இருக்கும். சொத்துக்கள் வாங்குறது அல்லது வாகன கடன், இந்த மாதிரியான விஷயத்துக்கு நீங்க கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். கேட்ட இடத்துல இருந்து பணமும் கிடைக்கும். இந்த சுக்கிரனும் செவ்வாயும் சமசப்தமா பாத்துக்கிறதுனால பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணைவரோட ஒரு அந்யோன்யம் இருக்கும். எதிர்ப்பாளினுடைய நட்பால இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். கடந்த காலத்துல ஒரு அஃபேர்ல இருந்திருக்கீங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கீங்க, அதனால சில பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குன்னாக்க அந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்துல விலகும். அதே போல பிரிந்த காதலர்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அல்லது பிரிந்திருந்த உறவுகள் ஒன்னு சேரத்துக்கான வாய்ப்பு உண்டு. குறிப்பா கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க, தோஷங்கள் இல்லாம பிரிந்திருக்கீங்க, கருத்து வேறுபாடு மட்டும்தான் இருக்கு, ஒரே வீட்டுல ஆளுக்கு ஒரு ரூம்ல இருக்கீங்கன்னா இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் ஒரு அந்யோன்யமா பழகக்கூடிய வாய்ப்பு, பேசக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஏற்படும். தோஷங்களோக இருந்து பிரிஞ்சிருக்கிறவங்க பாத்தீங்கன்னா வழக்குகள் இருப்பீங்க, அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையில இருந்துட்டு பிரிஞ்சுட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு உங்க ஜாதகத்துல தோஷங்கள் இருக்குன்னா அது இருதாரத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில வழக்குகள் வெற்றி ஏற்பட்டு 2ஆம் தாரத்துக்காக இப்போ வரன் பாக்குறீங்கன்னா அந்த 2ஆம் தாரத்துக்கான வரன்கள் அமையக்கூடிய காலகட்டம். அதுல குறிப்பா மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கையில இருந்து வந்த கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மேரேஜ் லைஃப்ல ஒரு டென்ஷன் தான், பிரச்சனைகள் தான். அவங்களுக்கு பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் ஒரு புதிய அஃபையரோ அல்லது புதிய நட்போ, எதிர்ப்பாளினுடைய நட்போ ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதே போல மேரேஜ் ஆகாதம் இருக்கிறீங்கன்னாக்க மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மேரேஜ் ஆகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சச்சரவுகளுக்கு ஒரு முடிவுகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் பாத்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை தொழில் ரீதியாக ஒரு இடமாற்ற சிந்தனை எல்லாம் இல்லாம இருக்கிற இடத்துல கூட ஒரு பதவி உயர்வோ அல்லது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையோ, சேலரி ஹைக் பண்றதோ ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடுறீங்க, வேலையில வெளியில வேலை தேடுறீங்கன்னா கூட அந்த வாய்ப்பு கூட கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, புதிய வாய்ப்பு கிடைக்கும். அதே போல புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தை பொறுத்தவரை சுப விரயங்கள் ஏற்படும். பிள்ளைகள் தொடர்பாக அவர்களுக்கு செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை, பண விரயங்கள் போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் பணம் கடன் வாங்கி சுப செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். திருமண வாழ்க்கையில சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும் மாதத்தோட இறுதியில. அதாவது டிசம்பர் 15ஆம் தேதிக்கு மேல திருவாதிரை, மிருகசீரிஷ நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே பாத்தீங்கன்னா சூரியன் 7ஆம் இடத்துக்கு வந்துடும். ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன், புதன் வக்கரம் நிவர்த்தியாகி 6ஆம் இடத்திலேயே இருக்கு. அப்போ திருமண வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலை மாதத்தோட பிற்பகுதியில் இருக்கு, முதல் பகுதியில கிடையாது. 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது சில கருத்து வேறுபாடுகள் வரும். 8ல சுக்கிரன் இருக்கும்போது வேற அஃபயர்ஸ் கூட வரும். குருவை பொறுத்தவரைக்கும் 12ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால, குறிப்பா வக்ரம் பெற்று இருக்கிறதுனால பாத்தீங்கன்னாக்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள், மறுமணத்திற்காக முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு மறுமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஆன்மீக கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க, தான தர்மம் செய்வீங்க, தொலைதூர பயணங்கள் சாத்தியமாகும். வெளிநாட்டுல இருப்பவர்களுக்கு ஒரு தொலைதூர பயணங்கள் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இங்க இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு ஆன்மீக பயணமாவது வெளியில போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை உண்டு. சுப விரயங்கள் ஏற்படும். அதே போல வாழ்க்கை துணைவருடைய சப்போர்ட்டால சில பேர் வீடு, சொத்து, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. மேலும் வாக்கால சில பிரச்சனைகள் வரும். 6ஆம் இடத்துல புதன் இருந்து 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் பேசுறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. நீங்க கேஷுவலா நீங்க சொல்ல போய் மற்றவங்க அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. அதாவது குடும்ப உறவுகள், ஏன்னா 4ஆம் இடத்துல கேது, குறிப்பா வாழ்க்கை துணையுடைய உறவுகள் உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. அதனால கருத்து வேறுபாடுலாம் நிறைய குடும்ப உறவுகளால வரும். மற்றபடி சகோதர வழி உறவுகள்லாம் கூட ஓகே, பெட்டரா தான் இருக்கும். குறிப்பா பெண்களாக இருக்கீங்கன்னாக்க உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய உறவுகள், மாமனார், மாமியார், நாத்தனார், இவங்களோட அதிகமா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. அதனால சில சச்சரவுகள், பிரச்சனைகள் வரும். அதே போல பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்க்கை துணைவர் பற்றிய கவலைகளும் பிள்ளைகள் தொடர்பான கவலைகளும் இருக்கும்.
பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை கொஞ்சம் கூடுதல் செலவு பண்ற மாதிரி இருக்கும். அல்லது வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தா அவர்களுடன் சற்று கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்பட்டு நீங்கும். இந்த 10ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்க வேலை விஷயமா அலைச்சல்கள் பயணங்கள் இருந்தாலும் வேலையில ஒரு உயர் பதவியோ அல்லது ஊதிய உயர்வோ சில பேருக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தை பொறுத்தவரையில உண்டு. 10க்குரியவனாக வரக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்று 12ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க வேலையில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறைந்து வருமானம் வரும். அதே போல புதிதாக வேலையை விட்டுட்டுவங்க இந்த வக்கர காலத்துல சனி வக்கர காலத்துல சில பேருக்குலாம் வேலை போயிருக்கும். அப்படி வேலை போனவங்க இந்த நேரத்துல வேலை தேடுங்க, வேலை கிடைச்சிரும். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் உங்களுக்கு டிசம்பர் 27ஆம் தேதிக்கு பிறகு கூட இந்த மாதத்தோட பிற்பகுதியிலேயே வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே உண்டு. வேலை தேடுங்க, வேலை இல்லாதவர்கள் வேலை இழந்தவர்கள் கிடைச்சிரும். அரசு பணிக்கு படிக்கக்கூடியவர்களுக்கு மாதத்தோட முதல் பகுதி ஃபேவரா இருக்கு. அதாவது டிசம்பர் 15ஆம் தேதி வரலும் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் தன்னம்பிக்கை குறைந்து கோபம் டென்ஷன் கொஞ்சம் வரும். சந்திக்கக்கூடிய நபர்கள் நண்பர்களால சில டென்ஷன் வரும், டைவர்ஷன் வரும். அதை தவிர்த்துட்டு படிங்க. படிக்கக்கூடிய மாணவர்களும் பாத்தீங்கன்னா ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சின்ன சின்ன உடல்நல தொந்தரவு பாதிப்பு வரும். அதுல வந்து கூடுதல் கவனம் செலுத்திக்கணும். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்குமே கூட தேவையில்லாத நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப்பு, எதிர்பாலினுடைய நட்பு இவற்றால் வந்து கல்வியில சில மந்தத்தன்மையோ ஆவரேஜா படிக்கக்கூடிய நிலைமையோ அந்த காலகட்டத்தில் ஏற்படும். மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க குறிப்பா குரு பகவானை பொறுத்தவரையிலும் 12ஆம் பாவகத்தில் ரோகிணி நட்சத்திர சாரத்தில் இருக்கு. அப்போ மருத்துவம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள், சிவில் இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமான தொழில் போன்ற துறைகளில் இருப்பவர்கள், நிலம் சம்பந்தமான தொழில், விவசாயம், கமிஷன் சார்ந்த துறை, கம்ப்யூட்டர், ஐடி போன்ற துறைகளில் இருப்பவர்கள், ஆசிரியர் பணி செய்யக்கூடியவர்கள், வாக்கால் பிழைக்கக்கூடியவர்கள், சிறு வியாபாரம், கடை நடத்துறவங்க, உணவுத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பான மாதம் ஏற்றத்தை கொடுக்கும். அரசு பணியில் இருப்பவர்களுக்குமே பாத்தீங்கன்னா பணிச்சுமை குறைந்து ஓரளவுக்கு நிம்மதியாக வேலை பார்ப்பீங்க. மற்றவங்களுடைய வேலையும் உங்க தலையில கட்டியிருப்பாங்க. வேலையில மேலதிகாரிகளுடைய தொல்லை எல்லாம் இல்லாம இந்த மாதத்தை பொறுத்தவரை அரசு பணியில் இருப்பவர்களும் நிம்மதியாக இருக்க போறீங்க. தொழில் வேலை தொடர்பான இழுபறிகள் இந்த மாதத்துல இல்ல. அரசு பணியில் இருப்பவர்களுக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை பங்கு சந்தையில முதலீடு செய்யறதை தவிர்த்திருங்க. ஊக வாணிகங்களில் தவிர்த்திருங்க. தங்கத்துல முதலீடு செய்யலாம். தங்கத்துல முதலீடு செய்யும் போது இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு growth இருக்கும். நிலம் சம்பந்தமான முதலீடுகளும் உங்களுக்கு பெட்டரா இருக்கும். எடுத்த முயற்சி விடாம கடைசி வரலும் முயற்சி செய்யுங்க, சக்சஸ் உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுடைய வாழ்க்கை மாறும். அதாவது ஒரு பேட்டர்ன் கண்டிப்பா சேஞ்சஸ் ஆகும். லைஃப் பேட்டர்ன்ல சில மாற்றங்கள் செய்வீங்க. குறிப்பா மாதத்தோட இறுதியில கணவன் மனைவி உறவு நிலை சற்று கருத்து வேறுபாடுகள்லாம் வரும், சின்ன சின்ன சண்டை வரும். அதை விட்டு கொடுத்து போங்க. உறவுகளோட ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணாம இருந்தீங்கன்னாக்க பிரச்சனை இல்லை. இல்லைன்னா உறவு பகை உங்களுக்கு ஏற்படும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். மற்றபடி தொழில் வேலை அமைப்புகள்லாம் மிகவும் சிறப்பாக இருக்கு. பிரிந்தவர்கள் அந்யோன்யம் இல்லாதவர்களுக்கெல்லாம் சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் இருக்கு. அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க முருகன் அருளை வேண்டி நீங்க வழிபாடு செய்யலாம். முருகனுடைய அருளும் ஆசியும் உங்களுக்கு இருந்தாக அத்தனை நன்மைகளையும் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பா பழனி முருகன் வழிபாடு சிறப்பை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரம் மற்றும் மிருகசீரிச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிவன் வழிபாடு சிறப்பை கொடுக்கும். பிரதோஷ காலத்தில் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நன்மைகளை கொடுக்கும். முடிந்தால் வரக்கூடிய மாதம் கார்த்திகை மாதம் அதுல வந்து நீங்க கிரிவலம் கூட போயிட்டு வரலாம். பௌர்ணமி கிரிவலம் போயிட்டு வர்றது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.